இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவோருக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். ஒரு நல்ல வார்த்தையை வேதத்தில் தேவன் நமக்காக எழுதி வச்சுருக்காரு. ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய ஞானத்துக்கு தகுந்த அல்லது உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த எந்த ஒரு விதமான பலனும் நன்மையும் வராமல் இருக்குதா? இல்லை என் வாழ்க்கை இப்படியே தான் போயிட்டுருக்கு, கடவுள்கிட்டருந்து எந்த விதமான ஒரு நன்மையும் வந்த மாதிரி தெரியல, எந்த விதமான ஒரு ஆசீர்வாதமும் வந்த மாதிரி தெரியல, கடவுள் என்னை கண்டுக்கிட்ட மாதிரியே தெரியல, சபைக்கு இத்தனை வருஷமாக போகிறேன், ஒரு நன்மையும் வந்த மாதிரி எனக்கு தெரியல, எனக்காக பெரிய லெவலில் எதுவுமே நடந்த மாதிரி தெரியல அப்படின்னு ஒரு வேளை நம்ம சிந்திக்கலாம் பாருங்கள். ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, தேவன் தம்மில் அன்பு கூறுவோருக்கு சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாராம். இயேசு பிறப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பாகவே அவருக்கு இப்படி தான் பிறக்க வேண்டும் என்று சொல்லி கன்னி மரியாள் அப்படின்ற ஒரு மரியாதை ஏற்படுத்தி வைத்திருந்தார். இயேசு பிறந்ததுக்கப்புறம் அவருக்காக அநேக காரியங்களை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்ததை நம்மளால் பார்க்க முடியும். அவருக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மேல் வீடு, அவருக்காக ஆயத்தமாக்கப்பட்ட கழுதை, அவருக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மரியாள், அவருக்காக ஆயத்தமாக்கப்பட்ட சிலுவை, அவருக்காக ஆயத்தமாக்கப்பட்ட கல்லறை. இப்படி இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே இந்த பூமியில் இயேசு வந்து தன்னுடைய ஊழியத்தை செய்ய நிறைவேற்ற பிதாவாகிய தேவன் அவருக்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார். இந்த நாளில் தேவனில் அன்பு கூறுகிற உங்களுக்கு, தேவனை தெரிந்து கொண்ட, தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற கல்வாரி சிலுவின் இரத்தத்தை கொண்டு உங்களை மீட்டெடுத்திருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு, நீ என்கிட்ட அன்பு கூறுறதுனால, நீ என்னை நம்புறதுனால உனக்காக நான் சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அது உன் கண் காணலை, உன் காது கேட்கலை, அது வேறு எந்த மனுஷனுடைய இதயத்திலும் தோன்றலை, யாரும் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லலை. தீர்க்கதரிசன கூட்டத்துக்கு போனால் எல்லாருக்கும் தீர்க்கதரிசனம் வருது, எனக்கு இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம். ஆனால் எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் அது தோன்றலை. ஆனால் தேவன் அதை ஆவியினாலே உங்களுக்கு தரப்போகிறார். எப்போ நீங்கள் ஆவியில் அதை பெற்றுக்கொள்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் வெளிரங்கமாக ஒரு நாள் வரும். பாருங்கள், தாவீதுடைய நிலைமையை நம்ம பார்க்கும் பொழுது, தாவீது பெத்லகேமில் அவனுடைய குடும்பம் ஒரு சின்ன குடும்பம். அந்த சின்ன குடும்பத்தில் கடைசி பையன் வந்தான். அந்த கடைசி பையன் தன்னுடைய ஆடுகளை, ஒரு சொற்ப ஆடுகளை, கொஞ்சம் ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருக்கிறான். அவனுக்காக அவன் குடும்பம் பெருசாக எந்த பிளானும் பண்ணதா தெரியல. அவன் வாழ்க்கை ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரியும் யாருக்கு தெரியல. அவனுக்காக அவங்க அப்பா, என் பையன் ஒரு நாள் ராஜா ஆகுவான் அப்படின்ற கனவு அவங்க அப்பாவுக்கு இல்லை. இல்லை, தாவீது தான் தன்னுடைய வாழ்க்கையில் நான் பெரிய ராஜாவாகணும், அதனால் அதுக்கு படிக்க போகிறேன், நான் பெரிய ராஜாவாகணும், அதனால் அந்த சிங்கத்தை கொல்ல போகிறேன், நான் பெரிய பராக்கிரமசாலி ஆகணும் அப்படின்னு ஒரு நாள் கூட போராடுறதில்லை. அவன் தன்னுடைய ஆட்டுக்காக சிங்கத்தை கொன்றான், தன்னுடைய ஆட்டுக்காக கரடியை கொன்றானே தவிர ராஜாவாகணுன்ற திட்டம் எண்ணம் அவன் மனதில் கூட இல்லை. அப்படி இருந்தாலும் அதற்காக அவன் போராடவே முடியாது. ஆனால் தன்னுடைய தகப்பனால் அவன் ராஜாவாகணும்னு திட்டம் போடல. தாவீது தான் ராஜாவாகணும்னு நினைக்கல. தேவன் அவன் ராஜாவாகும்படி அவனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே. இந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், தாவீது திட்டம் போட்டு ராஜாவாகலை, தேவன் அவன் ராஜாவாகும்படி திட்டமிட்டார். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறத வனாந்தரமாக இருக்கலாம், இல்லை ஆடுகளை மேய்க்கிற மாதிரி யாரும் கண்டுக்காத இடத்துல இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த நன்மைகள் உங்களை தேடி வரும். நீங்கள் அந்த நன்மைக்கு பாத்திரராக மாறுவீங்க. கர்த்தர் உங்களையும் தாவீது உயர்த்தினது போல் அவனுக்கு அருளின கிருபையை உங்களுக்கும் கொடுத்து உயர்த்துவார். காட் பிளஸ் யூ. ஆமென்.